தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்புல கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படுற ஜனநாயகன் பல சிக்கல்களை சந்தித்து வருது. தற்போது வரைக்குமே படத்துடைய ரிலீஸ் என்ன, எப்போது அப்படின்றது தெரியப்படாமலேயே இருந்துட்டு இருக்கு. கடந்த மாதம் 9ஆம் தேதி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி தற்போது வரைக்குமே திரையரங்குகள்ல வெற்றிகரமாக ஓடக்கூடிய படம் இப்படி பல சிக்கல்களை சந்தித்து வருவதால ரசிகர்கள் கடும் அப்செட்டிலுமே இருக்காங்க. இருந்தாலுமே 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை விடவே கூடாது அப்படின்னு தளபதி ரசிகர்கள் அதீத ஆவலுடன் தளபதி விஜய் அவர்களுடைய மாசான ஸ்பீச், அவருடைய புகைப்படங்களை சோசியல் மீடியாக்கள்ல ஷேர் பண்ணி அவங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. தாவேக்காவுடைய பிரச்சாரம் சேலத்துல மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றுள்ளதா. அங்கு லட்சக்கணக்கான மக்கள் சூட தளபதி விஜய் அவர்கள் மாஸ் ஸ்பீச்சுமே கொடுத்திருக்காரு. அப்போது கொடுக்கப்பட்ட ஸ்பீச் சோசியல் மீடியாக்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் ஜனநாயகன் மட்டுமல்ல தொடர்ச்சியாக சினிமா படங்கள் நடிக்க போறார் அப்படின்னு பிரபல பத்திரிகையாளர் ஒருவர் கூறியிருப்பது பலருக்குமே அதிர்ச்சியையும் தளபதி ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியுமே கொடுத்திருக்கு. அதாவது ஜனநாயகன் திரைப்படத்திற்கு வந்த சிக்கலை பார்த்த தளபதி விஜய் அவர்கள் கடும் அப்செட்டிலுமே இருக்காரா. இனியுமே படங்கள்ல நடிக்கணும் அப்படின்ற அதீத ஆர்வமும் கோபமுமே அவருடன் இருக்காம். சோ அதனாலதான் தளபதி விஜய் அவர்கள் இனியும் தொடர்ச்சியாக சினிமா படங்கள்ல நடிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. சோ ஜனநாயகன் ரிலீஸிற்கு பிறகுதான் இதற்கான அதிகாரப்பூர்வ முறையான அறிவிப்புமே வெளியாகும். சோ அப்படி தளபதி விஜய் அவர்களுடைய 70வது படத்தை யார் இயக்குவா அப்படின்ற எதிர்பார்ப்புமே இருந்துட்டு இருக்கு. பலருமே லோகேஷ் கனகராஜ், நெல்சன் அப்படின்னு அவங்களுடைய ஃபேவரட் இயக்குனர்களுடைய பெயரையுமே சொல்றாங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.